வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாம்பரம் எம்எல்ஏ நான் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. மருத்துவமும் கல்வியும் உங்கள் கைகளில் இருக்கும். ஆகிய நீங்கள் ஒரு அரசாங்க மருத்துவமனை அணுகும்போது நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்கு தரப்போகும் சிகிச்சைகள் என்னென்னவென்று அவர்கள் ஒரு வரைமுறையோடு சொல்வார்கள். அதாவது ஒரு லிஸ்ட் செய்துபட்டு இந்த மாதிரி இந்த டெஸ்ட் எடுக்க போகிறோம், இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். அதற்கப்புறம் அதாவது எந்தெந்த நேரத்தில் அந்த மருத்துவர் உங்களுக்கு இந்த உங்களுடைய உறவுக்கோ உங்களுடைய நண்பனுக்கோ நான் இந்த விதமான டெஸ்ட் எல்லாம் செஞ்சுருக்கேன், இந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் இந்த மாதிரி தான் போகுது அப்படின்ற ஒரு நண்பனாக மருத்துவர் உங்களுக்கு தெரிவார். அதற்குரிய ஷெட்யூல்ஸ் நிச்சயமாக அங்கே அமைக்கப்படும். நீங்கள் ஐயோ மருத்துவர்கிட்ட கேட்கறதே பயமாக இருக்கே அப்படின்ற மாதிரி நிலை நிச்சயமாக ஏற்படாது. ஆகியால் புரிந்து கொள்ளுங்கள் மக்களை, நீங்கள் எனக்கு ஓட்டளிக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன்.